ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இனிய காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து காணும் பொங்கல் அன்னைக்கு நாங்களாம் வெளியில போகாம வீட்டில் நாங்கள் இன்னைக்கு ட்ரேட் ஃபேர்ல வாங்கின சில 90s கிட்ஸ் மிட்டாயெல்லாம் இருக்குங்க. அதுதான் வந்து உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். அப்படியே இங்கே பாருங்க, எல்லாத்தையும் மேலே வச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து அந்த இன்ட்ரோ வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. செம்ம இல்லை 90s கிட்ஸ் மிட்டாய். யாரெல்லாம் 90s கிட்ஸாக இருக்கிறீங்களோ, 90ஸ்ல யாரெல்லாம் பிறந்தீங்களோ, 80ஸ்ல யாரெல்லாம் பிறந்தீங்களோ எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ சமர்ப்பணம். இந்த வீடியோஸ் ஜாலியாக இருக்கும். எல்லாத்தையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். மெயினாக இந்த ட்ரம் கார்ட்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் விளையாட போகிறோம். எங்கள் பசங்க, என் ஒய்ஃப் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு காட்ட போகிறோம். ஜாலியாக இருக்கும் இந்த வீடியோ. வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் கோல்ட் காயின் இந்தாங்க. ஃபர்ஸ்ட் கோல்ட் காயின். இந்த கோல்ட் காயின்லாம் எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க? எடுத்துக்கோ. சாப்பிடலாமா? எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஏய், அது கவர் பிரி. கோல்ட் காயின் சாக்லேட் சாப்பிடலாமா? எல்லாம் சாப்பிடுங்க. 1 2 3 எல்லாம் சாப்பிடுங்க. எதோ ஒருத்தர் சாப்பிட்டான். அந்த டைம்ல சாப்பிட்டா அதே டேஸ்ட்டுங்க. செம்மையா இருக்கு. என்னக்கா எப்படி இருக்கு? அடுத்த சாக்லேட் சாப்பிடலாமா ஜானி? என்ன வேணும்? இது வேணும். எது வேணும் சொல்லோ? காஃபி பைட். காஃபி பைட் வேணும். ஓகே. அப்பலாம் நம்ம சாப்பிட்ட காஃபி பைட்டுங்க. இது நான் எப்படி இருக்கு? இப்படிதான் காஃபி இருக்கும். காஃபியோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கு. காஃபி சாக்லேட் இருக்கு. காஃபி பைட்லாம் ஃபர்ஸ்ட் நான் வாங்கும்போது 25 பைசா. ₹1 4 சாக்லேட் கிடைக்குங்க. இப்போ 5 சாக்லேட் 10 ரூபாய். அம்மா என்ன பிரைஸ் வாங்குனேன்னு கூட தெரியல. அம்மா காஃபி பைட் பா. அடுத்தது 15 ரூபாய். இது அம்மா இது கவருப்பா. ஓ சாரி, இந்த கவர் தான் வந்து 15 ரூபாய் 1 கிலோ. இங்க பாருங்களேன், இதுக்கு நேர்ந்த கதி. ஜவ்வு மிட்டாய்ங்க. ஜவ்வு மிட்டாய் இல்ல, பப்பரம் மிட்டாய். பப்பரம் மிட்டாய், அப்பளம், பேப்பர் மிட்டாய். பேப்பர் மிட்டாய்னு சொல்லுவோமா. இதெல்லாம் செமையா இருக்கும். அங்க வாங்கும்போது அழகா அப்பளம் மாதிரி இருந்துச்சு. ஓகே, இத பிரிச்சு சாப்பிடலாம். உட்கார். ஆனா வாங்கும்போது நல்ல கிறிஸ்பியா இருந்தது இல்ல? ஆமா, ஒரு நாள் ஆயிடுச்சு. இந்தா. என்னடா பண்ற? இந்தாங்கப்பா. நல்லா இருக்கா? சாப்பிட்டு பாரு. இந்த ஜானி இந்தா. ஈட் அண்ட் சீ. அது விளையாடுறதுக்கு இல்ல, சாப்பிடுறதுக்கு. வாவ். நம்ம சர்ச்சில் சாப்பிடுவோம் அப்பமா, அந்த மாதிரி இருக்கு. இதோட அது வாயிக்கு. அப்படியே சாப்பிடு. காஃபி பைட். செம்மையா இருக்குங்க. அப்படியே அந்த டேஸ்ட்டுங்க. ரொம்ப ஸ்வீட் இல்லாம லைட்டா அந்த அப்படியே தான் இருக்கு. அது இந்த டேஸ்ட்லாம் சொல்ல முடியல. தெரியல. பக்கா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ட்ரை பண்ணலாங்க? நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? இதா? இது எடுக்கலாமா? இது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம். இது எத்தனை பேர் வந்து தெரியும்னு சொல்லிட்டு இது அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேயா? ஏன்னா இது பாருங்க, இது என்னன்னு சொல்லிட்டு தெரியுமா? இப்போல்லாம் ட்ரோன்லாம் வந்துருக்கு. அப்போல்லாம் வந்து நாங்கள் 90s கிட்ஸோட ட்ரோனே இதாங்க. ஃபஸ்ட்டு இந்த மிட்டாயை வந்து சாப்பிட்றணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சாப்பிடலாமா? வேணுமா? ஆமா வேணும். இந்தா. நல்லாக்கா? நல்லாக்கா? அது சாப்பிட்டு இருந்தா ரொம்ப நேரம் ஆயிடும். கடிசு. சரி, அவன் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரம் கார்டு விளையாடலாம். ட்ரம் கார்டு கடைசியாக விளையாடலாம்.
போதுமா? ஓகே, இப்போ வந்து இது சாப்பிட்டு இந்த மிட்டாய் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா சாப்பிடு. இது வந்து இதுல சொருவணும். இப்படி சொருவிட்டு இங்க பாருங்க. இது நீங்க ஒழுங்கா காட்ட முடியலன்னா மொட்டை மாடியிலேயே வந்து பறக்க வச்சு காட்டுறேன். இங்க பாருங்க. ஓகே மேல விழலாம். இரு நீதான் அப்ப பண்ணி காட்டுற மாதிரி இப்படி வச்சு சரி பண்ணு. நீ பண்ணு பண்ணு. சமாங்க. இந்த மாதிரிதான் ஃபர்ஸ்ட்லாம் வந்து அந்த ஃபேன் விட்டா எவ்வளவு ஹைட்டு போகுன்றதெல்லாம் வந்து பார்த்துலாம் அதெல்லாம் கேம்லாம் விளையாடி இருக்கோம். எத்தனை பேர் எவ்வளவு ஹைட் அனுப்புறோம்னு சொல்லிட்டு அது ஒரு அழகிய நிலா காலம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை பார்க்கலாம்? ஜாம். இந்த ஜாம் எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க? அப்படியே இதை கட் பண்ணி அதான் இதை எடுத்து அப்படியே சிப் பண்ணுவாங்க. உனக்கு என்ன கலர் வேணும்? அது அப்படியே கடிப்போம். 90s கடிக்கலாம். சிசர் எடுத்து கட் பண்ணியா குடிப்பாங்க? இல்லை, நான் கடிச்சிட்டேன் அழகா. அது எப்படி இருக்கு? சூப்பர். இது அஸ்காரல் குடிக்கிற மாதிரி இருக்கு. இந்தாங்க நீங்க சாப்பிடுங்க. பைனாப்பிள் ஃப்ளேவர். அது அஸ்காரல் சாப்பிடுற மாதிரி இருக்கு. கட்ட ஜாம். ஃபர்ஸ்ட்லாம் ஜாம் இப்படி தான் இருக்கும். தப்பா சொல்றாங்க. அஸ்காரல் சிரப். இது ஸ்ட்ராபெரி ஜாம். நீ சாப்பிட்டிருக்க ஃபர்ஸ்ட்? இது சாப்பிட்டதே இல்ல. நான் சாப்பிட்டிருக்கேன். சாப்பிட்டு பாரு, டேஸ்ட் பாரு. இங்க வாடா, நீ வாடா. இது இங்க வான்னு சொல்றல, இங்க வா சாப்பிட்டு பாரு. ஒரு வாய் ஆகட்டு. பைனாப்பிள் நல்லா எப்படி இருக்கு? அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற நினைவுகள்லாம் வந்துச்சுங்க. செமையா இருக்கு. போதும். ஓகே, நெக்ஸ்ட் மம்மி டாடி. எத்தனை பேர் வந்து இந்த மம்மி டாடி சாக்லேட்டை சாப்பிட்டுருக்கீங்க? It's not a chocolate, it's freshener, mouth freshener. இப்பலாம் வந்து பாஸ் நிறைய ஏதோ கன்றாவிலாம் வந்துச்சு. பாஸ் கன்றாவிதான். கன்றாவிலாம் வந்துச்சு. ஆனா அதெல்லாம் அந்த டைம்லாம் வந்து இதுதான் நாங்களாம் சாப்பிடுவோங்க. சூப்பரா இருக்கும். ஒரு மாதிரி அழகான ஒரு டேஸ்ட்ல இருக்கும். சாப்பிடுவோமா? இது வந்து பிக்கிறது ஈஸி, எல்லாமே ஈஸிங்க இதுல. இப்படிதாங்க இருக்கும் மம்மி டாடி. இதுக்கு ஏன் மம்மி டாடின்னு பேர் வச்சாங்க இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. ஆனா வாங்கி சாப்பிடுவாங்க. சக்கரை அது. சக்கரை சாப்பிடு. மவுத் ஃப்ரெஷ்னர் கடி. ஆனா 90s மிட்டாயில என்ன தெரியுமா ஒரு இது எதனால செஞ்சிருக்காங்க, என்ன இதுல இன்கிரிடியன்ட் இருக்கு, அது எதுவுமே இருக்காது. இவனுங்க எல்லாம் மார்க்கெட்டை பிடிச்சது காரணமே இதுதான். கரெக்ட். என்ன இருக்கு என்ன இல்லன்னு தெரியாம எப்படி நம்ம சாப்பிட்டோம். இவனுக்கு வந்து இதெல்லாம் இல்ல இருக்கு, கெடுதல் கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கெட்டதை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஓகே, நம்மளோட தேன் மிட்டாய். பிஸ்கட் எடுத்து காட்டிடுப்பா. பிஸ்கட் எடுக்கலாமா? ஓகே, இப்போ வந்து அனிமல் பிஸ்கெட்ஸ். எத்தனை பேர் வந்து இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுருக்கீங்க? இதெல்லாம் எப்படி வாங்குவோம்? இப்படிலாம் வாங்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்லாம் தரண்டா இப்படிலாம் வாங்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு பொட்டல மாதிரி வச்சுப்பாங்க. அந்த கோன் பொட்டல இருக்கும், அதுல வந்து அந்த ஜாடியில இருந்து எடுத்து போட்டு அப்படியே மடிச்சு தருவாங்க. 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு தருவாங்க. இப்போ நம்ம கவர்ல வாங்கியிருக்கோம். சரி, கவர்லயாச்சும் கிடைக்குது, சாப்பிடலாமா? ஜானிக்கு என்ன அனிமல் வேணும்? லிசார்ட் வேணுமா? இல்ல இது கிராக்கடைல். கிராக்கடைல் பாருங்க,
கிராக்கடைல் வேணுமா? ஜேரனுக்கு என்ன வேணும்? கெட்ஸிக்கு பட்டர்ஃப்ளை தானே. இது என்னது? கேமல் வேணுமா ஜேரனுக்கு? இங்க பாருங்க, ஜேரனுக்கு கேமல். எனக்கு என்ன இருக்கு? இதான் கேமல். இங்க பாருங்க, ராபிட். ஜானி சாப்பிட எப்படி இருக்குன்னு. ஐயோ செம்மையா இருக்கு. அதே டேஸ்ட் மாஸ்ங்க. உங்களுக்கு தெரியற மாதிரி சொல்றேன்னா இந்த 50-50 பிஸ்கட் மாதிரியே இருக்கு. மாரி கோல்டு. மாரி கோல்டு. மேரி கோல்டு பிஸ்கட் மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி இருக்கு. ஆனா அது ரொம்ப தின்னா இருக்குமா, இது நல்லா திக்கா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம தமிழர்களுக்குனே முன்னாடி வந்த மிட்டாய், தேன் மிட்டாய். ஏன் இந்தா பாருங்க. ஐயோ, இந்த கலருக்காகவே நாங்க வாங்கி சாப்பிடுவோங்க. ஏப்பா எனக்கு இதுலயும் தெரியலையப்பா, தெரியலை. சூப்பரா இருக்கு, செமையா இருக்குங்க. கடி கடி கடி. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கும்டா. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் 90s சரி 80s சரி இந்த ஒரு மிட்டை வச்சு எத்தனை பேரை ஏமாத்திருப்பீங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது சொல்றதுக்கே ஒரு மாதிரிதான் இருக்கு. அந்த டைம்லாம் இந்த மிட்டாயை வாங்கி இருங்க அப்படியே பண்ணி காட்டுறேன். சிகரெட் மிட்டாய்ங்க. இது எப்படி எடுத்து ஸ்டைலா எப்படி சிகரெட் பிடிப்பாங்க, இப்படியா இப்படி எடுத்து அப்படிலாம் இல்லைங்க. இது என்ன தெரியுமா? சிகரெட் மிட்டாய். இது எப்படி எங்க ஸ்டார்ட் பண்ணோம்? சாப்பிட்டதே இல்ல. இது சாப்பிட்டு பாரு. உனக்கு வேணுமா? இந்தா வா, நீ வா. இது மிட்டாயா இல்ல ஏபிசிடி எழுதுற குச்சா? மிட்டாய். எதுவுமே டேஸ்ட் மாறலங்க. எப்படி இப்படி டேஸ்ட் மாறாம எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க புரியலையே. எனக்கு பிடிக்கல. புரியல, நீ டேஸ்ட் பண்ணதே இல்லைல்ல, அதனாலதான். எப்படி இருக்கணும் ஒரு மாதிரி அந்த பல்பும் அதுக்கப்புறம் இனிப்புலாம் ஆட் பண்ணா ஒரு டேஸ்ட் வரும்ல, அந்த மாதிரி டேஸ்ட்ல இருக்குங்க. இதை லைக் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். ஆக்சுவலி லைக் பண்ணவங்க இல்லை, அந்த டைம்ல ரெகுலரா சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் இதோட டேஸ்ட் பத்தி. உண்மையா அப்படியே இருக்குங்க எல்லாமே அதோட டேஸ்ட்லாம். சிகரெட் மிட்டாய். புளிப்பு மிட்டாய். நீங்க சிகரெட் விடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி 90s கிட்ஸ் மிட்டாய் கடையில போயிட்டு உங்களுக்கு அப்படியே அந்த ஆக்ஷன் தானே வேணும், இப்படி பண்ணி அது இந்த மிட்டாய் சாப்பிட்டுருங்க, விட்டுருவீங்க சீக்கிரமா. ஓகே நெக்ஸ்ட் அதாவது புளிப்பு மிட்டாய். நெக்ஸ்ட் புளிப்பு மிட்டாய். இப்போ என் வைஃப் பிரிப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் பிடிக்கும் அது. கரெக்டா? இந்தாங்க. இப்படிதாங்க இந்த மாதிரி ஒரு கலரான ஒரு கவர்ல வச்சு கொடுப்பாங்க புளிப்பு மிட்டாய். ஆக்சுவலா இதெல்லாம் உடம்புக்கு நல்லதுங்க இதெல்லாம். அப்பா டேஸ்ட் பார். காதுல புகை வருது. புளிப்பா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஜெர்னா நல்லா இருக்கும்டா. செம புளிப்பு. இது புளி, அவ்வளவுதான். அவ்வளவுதான், புளி தாங்க. புளியில லைட்டா சுகர் ஆட் பண்ணிருப்பாங்க, நல்லா இருக்கும். அந்த டைம்ல எல்லாம் நாங்க சாப்பிட்டது பாத்தீங்களா, மோஸ்ட்லி ஈட்டபிள் சார்ந்ததாவே இருக்கும். நம்ம இந்த சாப்பாடுல சாப்பிடுறது அதுதான் மோஸ்ட்லி மிட்டாய் ஆக்கி நம்மளுக்கு தந்துட்டு இருப்பாங்க. இழந்த பழ மிட்டாய் வாங்காம வந்துட்டேன். பாக்கெட்ல இருக்கும் இழந்த பழ மிட்டாய். நிறைய டாய்ஸ்லாம் கூட இருந்துச்சு, அதெல்லாம் வாங்கல நாங்க. இதோட பிரைஸ் இவ்வளவு வாங்கியிருக்கோமே, ஒரு 300-400 ஆயிடும் பார்த்தா கடைசியில 152 தான் ஆச்சு. ஆமா, அன்னைக்கு செலவு பண்ண மொத்த காசு 1000 rupees நாங்க பிளான் பண்ணோமா, 1362 rupees ஆச்சு.
எக்ஸ்ட்ராவா 1562 சொன்னா. அது நம்ம வெளிய போய் சாப்பிட்டதெல்லாம் சேர்த்து. ஓகே. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ட்ரம்ப் கார்டு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். எஸ். தலைவர்கள் வருகிறார்கள். WWE ட்ரம்ப் கார்ட்ஸ் செம்ம. ஆக்சுவலா வந்து அந்த நாங்க வந்து போலீஸ் குவார்டர்ஸ்ல இருக்கும்போது ஜாலி விரும்பி சாப்பிடுறான் அந்த புக் இது. அது நல்லாக்கா. சூப்பர். நாங்க போலீஸ் குவார்டர்ஸ்ல இருக்கும்போது எங்களுக்கு ஒரு டீம் இருக்குங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி டைம் தான். நான் ஒரு 7-8 பேர் இருப்போங்க. எல்லாம் சுத்தி உட்காந்து இந்த ட்ரம்ப் கார்ட்ஸ் விளையாடுவாங்க. இந்த ட்ரம்ப் கார்ட்ஸ் இன் சென்ஸ் WWE சூப்பர் ஸ்டார் ஹைட்டு வெயிட்டு ரேங்க் இதெல்லாம் சேர்ந்து போட்டு தான் விளையாடுவோம் பாருங்கள. அல்டிமேட்டா இருக்குங்க அந்த கேமு. பாத்தியா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யார் வர ரோமன் ரெயின்ஸா இரு அப்படி பண்ண கூடாது. இரு ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணோம். அது முதல்ல ஒழுங்காவே இல்ல. சரி இருக்குது விளையாடுவோம். ஆக்சுவலா அப்போ வந்து இப்படிதான் இருக்கும். ட்ரம்ப் கார்ட்ஸ் இந்த சைஸ்ல தான் இருக்கும். இது வந்து பிரீமியமா இருக்கும் ஒண்ணு, அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். 20 ரூபாய் 25 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும். ஐயா தெரியுது பாரு யாருன்னு. சரி ஃபர்ஸ்ட் கார்டு பார்க்கலாமா? எனக்கு என்ன கார்டு வந்திருக்கு பாப்போமா? அப்படியே எடுத்து பாரு. ஜான் சீனா ரேங்க் 6. நான் வச்சிருக்கேன் நீ ஆளு ரேங்க் 6. ஓகே ஓகே அப்ப யாரு? Okay. லெட்ஸ் கோ. ஏய் கெச்சி நம்ம பேசாம ஃப்ரீ டைம்ல இது விளையாடலாம் கெச்சி. நம்ம ஜாலியா இருக்கலாம். கெச்சி ரேங்க் 2. Yeah 37 47. Nishiko. Okay, my powers. யார் ரேங்க் 2? ரேங்க் 2 வந்து ஏஜே ஸ்டைல்ஸா. யாரா நீ? யாரா இந்த பையன்? ஓகே. ஹைட் 6.2. ஹைட் 5.4. இந்தாங்க. Who's this summer? இல்லையே இதுல. யாரு? பிராக் லெஸ்னரா? இல்ல இல்ல. நீ இங்க உட்கார்றா. நம்ம இவரோட தம்பி அண்டர்டேக்கர் இல்ல. கெய்னா? கெயின் இல்ல. நான் ரேங்க் 1. ரேங்க் 1ஆ? சே. ராக் இங்க ஒரு Who's this summer? ஏய் நான் விளையாட முதல்ல ராக் வந்து 7th ரேங்க்ல இருந்தான். இப்போ 48th ரேங்க். ரேங்க் 7. கோல்ட் டஸ்ட். இவன் தான் 6.6 ஹைட். இது கார்டு வச்சு எவ்வளவு ஜெயிச்சிருக்கேன். என்ன லைனா அடிக்குற? வச்சுக்கோ. ரேங்க் சாரி ஹைட் 6.10. 6.1. யார் இது? செத் ராலின்ஸ் ரோமன் ரெயின்ஸ் டீம். தி அண்டர்டேக்கரா? செஸ்ட் 33. 44. ராண்டி ஆர்டன். ராண்டி ஆர்டன் ரேங்க் 11. ரேங்க் 9. ரேங்க் 8. 18. இந்த பிள்ளைகள் எல்லாம் வச்சுன்னு என்ன பண்றது? ஃபைட் 465. ஃபைட் 276. கொண்டாங்க. குடு. ஓ 465. ஜாஸ்தி இந்த பிள்ளை தான். ஃபைட் 507. 2905. கெயின் இங்க பாருங்க கெயின். ஓ சூப்பரான ஆளு. செம்ம ஃபைட்டரு, செம்மையான ஆளு. ஆனா என்ன சொல்லலாம். சரி ஓகே. ஃபைட்ஸ் 1730. யார் தெரியுமா? ஜெஃப் ஹார்டி. எகிரி எரிக்கி கொடுப்பானு ஜெஃப் ஹார்டி மாட்டாடி 2 பேர் இருப்பானுங்கள அவனுங்க தாங்க. ஏன் மாட்டாடி அங்க இருக்கான். அப்படியா? வெயிட் 267 லாப்ஸ். 236. குடு குடு குடு. யார் தந்தாங்க? ஷேமஸ். இங்க பாத்தீங்களா? ஷேமஸ். ஆக்சுவலா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். மாட்டாடி இப்ப ஜெஃபாடி போனார்ல, இதோட அவரோட அண்ணன் மாட்டாடி. எது? ட்ரிபிள் எச். Where is the game? Start the game. அவன்
நான் இருக்கும்போது செகண்ட் தேர்ட் ரேங்க்லாம் வருவாங்க. இப்போனா 47th ரேங்க்குங்க ட்ரிபிள் ஹெச்க்கு வந்து என்ன சொல்லலாம், செஸ்ட் தான் 50 50 சேமா அதான். அடுத்தது ரேங்க். இப்போ நானு ரேங்க் 1. ரேங்க் 1 பிக் ஷோ ஹைட் 7.2 6.6 வச்சிருக்காங்க. ரோமன் ரெயின்ஸா இங்க பாருங்க, பிக் ஷோ கார்டு, ரோமன் ரெயின்ஸ் கார்டு நானு கொண்டா, ரோமன் ரெயின்ஸ் கார்டு பாருங்க. ஆக்சுவலா பிக் ஷோ வந்து வெயிட் 512 லேப்ஸ், அதுக்கப்புறம் ஹைட் வந்து 7.2 இருக்கும். இந்த கார்டுல தப்பா கொடுத்துருக்காங்க. எப்ப இருந்தாலும் நான் ரேங்க்ல நான் தான் ஜாஸ்தி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூ கான் சீ மீ. நான் தான் சொல்லணும். நான் தானே கார்டு வாங்குனேன். ஹைட் 6.5 6.1 கொண்டாங்க. ஜான் சீனா யூ கான் சீ மீ. அது யார், ராக்கா? எஸ், ரேங்க் 7. இந்தால வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? 5024 1587 தாங்க. கோல்ட் ஸ்ட்ரீ. ஏய் தப்பா கொடுத்துருக்காங்க. இவெல்லாம் 2000 ஃபைட் மேல போட்டிருப்பான். அவங்க எதை வச்சு கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க? செஸ்ட் 53 இந்தாங்க. ரேங்க் 2 அண்டர்டேக்கர் கையை விட்டு போயிட்டே. அண்டர்டேக்கர் ஐயோ சரியான ஃபேவரட்டான பர்சனுங்க 90s கிட்ஸ்லாம். இவன் வந்து த மிஸ்ஸா, வெயிட் 220 லேப்ஸ். 220 லேப்ஸ் இல்லையா அவனும்? 3 இதா. ரேங்க் 8, ரேங்க் 18 17. சி கிறிஸ் ஜெரிகோங்க, இவரு கிறிஸ் ஜெரிகோ. ஓகேங்க, இந்த மாதிரி தாங்க 90s கிட்ஸ் வந்து நாங்க வந்து இந்த போன்லாம் இல்லாம நாங்க ஸ்பெண்ட் பண்ண டைமே இந்த மாதிரி ட்ரம் கார்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து கையில ஹேண்ட் வீடியோ கேம்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபேனை சுத்தி விடுறது, இதெல்லாம் தாங்க நாங்க பண்ணோம். செம்ம ஜாலியான லைஃப் ஸ்டைலுங்க எங்களுது. ஆக்சுவலா டெக்னாலஜி வந்து எங்க லைஃப் டைம்ல தான் வந்து எவால்வே ஆச்சு. அதான் எங்க டைம்ல தான் வந்து டெக்னாலஜி வந்துச்சு. இப்ப நாங்க இருக்கிற டைம் வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ்டு லெவல்ல இருக்கு. ஏஐ வரைக்கும் இப்போ வந்துருச்சு. எங்க ஒய்ஃப் பாத்தீங்கன்னா சுத்தி விட்டுருக்காங்க. ஆக்சுவலா வந்து ஸ்பெண்டிங் டைம் வித் ஈச் அதர்னு சொன்னாலே வந்து 80s கிட்ஸ் வந்து அது அவங்க டிஃப்ரெண்டான செக்மெண்ட்ல இருந்திருப்பாங்க. 90s கிட்ஸ் வந்து டெக்னாலஜி உள்ள வருதா, அந்த டைம் வந்து நாங்க எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம். நாங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த டெலிஃபோன் யூஸ் பண்ணது நாங்க தான், ஃபர்ஸ்ட் கலர் ஃபோன் யூஸ் பண்ணது நாங்க தான், ஃபர்ஸ்ட் கேமரா ஃபோன் யூஸ் பண்ணது நம்ம தாங்க. 90s கிட்ஸ் நம்ம தான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாம நிறைய விஷயம் வந்து நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிருப்போம்ல. பைக்கு அந்த பைக் வந்து கீர் பைக் மாறும் போது நிறைய புதுசான விஷயம் நம்ம தாங்க பண்ணிருப்போம். இப்போ வரைக்குமே வந்து அந்த 90s கிட்ஸ் உண்டான கிரேஸ் வந்து எங்கேயுமே மாறல. இன்னொன்னு 90s கிட்ஸ்க்கு வந்து நிறைய பேர் கல்யாணம் ஆகணும்னு கூட கேள்விப்பட்டேன். நம்ம கொஞ்சம் மெச்சூர் ஆகணும், மெச்சூர் ஆகி நிறைய விஷயம் பண்ணணும், அப்பதான் நமக்கும் நிறைய விஷயம் நடக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். 90s கிட்ஸோட மிட்டாய் கடை பத்தி தான் நாங்க வந்து, மிட்டாய் கடை மட்டும் இல்ல, எங்களுக்கு உண்டான ஆசைகள், பாசங்கள், அந்த மெமரிஸ்லாம் வந்து இட் இஸ் அன்எரேசபிள்ல. அந்த மெமரிஸ் வச்சு உங்ககிட்ட வந்து நாங்கள் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்து என்னென்னலாம் அனுபவிச்சோம் அந்த டைம், அதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் ஃபேமிலியாக வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நீயே சொல்ல விரும்புறியா? உங்களுக்கு இந்த மாதிரி மிட்டாய், டாய்ஸ், ட்ரெடிஷ்னல் அந்த இது எதாவது வேணும்னா www.chennaiangadi.com அந்த இதை வந்து நான் அந்த கார்டையும் கொடுக்குறேன். அந்த டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன். நீங்கள் போய்ட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஸ்டோரா இது, அங்கே போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஒன்லி ஆன்லைன். ஒன்லி ஆன்லைன். நைஸ், இட் வாஸ் கரெக்ட். ஆக்சுவலா வந்து இது 90s கிட்ஸ் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண சோனி கேமரா. இது உங்களுக்கு காட்டணும் தான் இருந்தேன். இது டேமேஜ் ஆயிடுச்சு, ஆனா பேட்டரி பார்த்தா ஒர்க் ஆகும். ட்ரிபிள் ஹெச் ரா டி, ஆமாடா, இது பேட்டரி போட்டா ஒர்க் ஆகுங்க. ஃபர்ஸ்ட் வந்த சைபர் ஷாட் 10,000 rupees கொடுத்து அப்போ வாங்கினோங்க சைபர் ஷாட் கேமரா. இந்த கேமரால வந்து போட்டோ எடுத்தோம்னா, அப்படியே ஃபேன் நிற்கும். சுத்துற ஃபேனை போட்டோ எடுத்தோம்னா ஃபேன் அப்படியே நிற்குங்க.
நான் ஒரு நாள் இதை வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காட்டுறேன். ஃபேன் சுத்துறதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு ஜாலியா ஆக்சிடென்ட் இருக்கும்ல. பாக்கலையா? என்னாச்சு? மூக்குல டம்முன்னு வச்சிருந்தாச்சுல. செம பெரிய ஆக்சிடென்ட். ஆக்சுவலா இந்த ஃபேனை வந்து நான் ஏற்காடுல வாங்கினவங்க, மிஸ் பண்ணிட்டோம். இல்லைன்னா அப்பயே காமிச்சிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேமிலியா இந்த வீடியோ நாங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 90s கிட்ஸ் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் நிறைய கண்டென்ட், நிறைய டிராவல் வீடியோஸ், நிறைய உங்களை வந்து மகிழ்விக்கிற வீடியோஸ்லாம் நிறைய வந்து பண்ணலாம்னு ஐடியா இருக்கு ஃபேமிலியா. ஹோப் யூ லைக் ஆர் வீடியோ. லைக் பண்ணீங்க, ஐ மீன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் பண்ணுங்க. எங்க கூட அப்படியே டிராவல் பண்ணுங்க. அப்படியே நம்மளுடைய டிராவல் வந்து இதோட முடியாம நீண்ட நாள் வந்து தொடர்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெனியல் ராஜ் அண்ட் மை ஃபேமிலி. Bye bye. Take care. See you. Bye. பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.